வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திகள் வாசிப்பவர் சூர்யா தேவி. விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது சட்டசபையில் குறுக்கே டேபிள் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் அப்போது அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதனை அடித்திருப்பார் என சென்னை எழும்பூர் தொகுதி தேமுதிக முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி பிளாஷ்பேக் பகிர்ந்துள்ளார். மேலும் விஜயகாந்த் சட்டசபையில் நாக்கை துருத்தியதற்கு காரணமே அப்போது அமைச்சராக இருந்த நத்தம் விஸ்வநாதன் அதிமுக எம்எல்ஏவாகவும் அண்ணா தொழிற்சங்க நிர்வாகியாகவும் இருந்த சின்னசாமி உள்ளிட்ட இன்னும் 1-2 பேர்தான் என நல்லதம்பி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் சூதாட்டத்தில் 8 லட்சம் ரூபாய் இழந்த ஆசிரியர் ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் மதுரையை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொங்கலுக்கு 15 வகையான கலர் சேலைகள் மற்றும் 5 வகை கலர் வேஷ்டிகள் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்தார். ஒட்டன்சத்திரம் ஒன்றிய பகுதியில் ரூபாய் 7.60 கோடியில் பல்வேறு திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்த அவர் பேசியதாவது 30 மாதங்களில் 15 லட்சம் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டுள்ளன. குடிநீர் ஆபரேட்டர் பெயரில் போலி ஆவணங்கள் தயார் செய்து பணியில் இருந்தது போல் கணக்கு காட்டி சம்பளத்தை எடுத்து மோசடியில் ஈடுபட்ட முடுக்கன்குளம் ஊராட்சி செயலாளர் தங்கப்பாண்டியன் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு வழங்கப்படுவதைப் போல மற்ற அரசு துறை ஊழியர்களுக்கும் போனஸாக 7,000 ரூபாயை வழங்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாநில தலைவர் தமிழ்ச்செல்வி பொதுச் செயலர் லட்சுமி நாராயணன் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள்